ஹாய், ஒரு பேசிக் மேக்கப் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் லிப் பாம் எடுத்துக்கிறேன். நான் எப்பவுமே ஃபர்ஸ்ட்டு லிப் பாம் தான் அப்ளை பண்ணுவேன். பிகாஸ் நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து லிப் பாமை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் லிப்ஸ்டிக் போடுவோம், இன்கேஸ் ஓவராக இருந்ததுன்னா. ஸோ முன்னாடியே நம்ம போட்டு ஹைட்ரேட் பண்ணி வச்சுக்கிறது இட்ஸ் பெட்டர். நெக்ஸ்ட் நான் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் டாக்டர் ஷேத்தோட சன்ஸ்க்ரீன். பிகாஸ் நான் இப்போ வந்து மார்னிங்னால நான் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன், நான் வெளில போகிறேன் அப்படின்னால. ஸோ இது வந்து லைக் எப்படின்னா டெய்லி வேர் மேக்கப் அந்த மாதிரி தான். இப்போ காலேஜ், ஆஃபீஸ், கிளாஸஸ் இந்த மாதிரி போகிறோம்ல, அதுக்கான மேக்கப் இது. ஸோ நான் இதே நீங்கள் வந்து ஈவினிங் ஒரு பார்ட்டி போகிறீங்க அப்படின்னா ஒரு லிட்டில் சேஞ்சோட தான் இருக்கும். பட் மேக்ஸிமம் பேஸ் வந்து இதுதான் இருக்கும். இப்போது ஷூட் பண்ணுறது எல்லாமே வந்து என்னோடய ஸ்டைல் ஆஃப் மேக்கப் தான் நான் ஷூட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு எப்படி வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து யூ கேன் கமெண்ட் பிலோ. நான் அதையும் நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு வந்து பண்ணுறேன். சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஐ எம் யூஸிங் அ கலர் கரெக்டர். இது வந்து LA Girlோட ப்ரோ கன்சில் ஆரஞ்ச் கலர் கரெக்டர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து மேக்ஸிமம் நம்மளுக்கு எல்லாருக்குமே டார்க் சர்க்கிள் இருக்கும். ஸோ அதை கவர் பண்ணிவிட்டு அந்த நோஸ் கார்னரில் நம்மளுக்கு டார்க் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ லிப் கார்னர் வந்துட்டு நமக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதை தாண்டி எனக்கு வந்து இங்கே அன்னிவனாக இருக்குது. இந்த சைடு கூட இல்லை, இங்கே தான் ரொம்ப அன்னிவன் டோனில் இருக்கேன். நெக்ஸ்ட்டு பிளெண்ட் பண்ணிக்கணும். என்ன நம்ம பண்ணாலும் யூ ஷுட் பிளெண்ட் ப்ராப்பர்லி. பிளெண்டிங் தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேக்கப்பில். ஸோ யூ ஹாவ் டு பிளெண்ட் ப்ராப்பர்லி. மேக்கப் இஸ் ஆல் அபவுட் பிளெண்டிங். நீங்கள் என்ன போடுறீங்க போடல அப்படின்றதுலாம் செகண்டரி தான். யூ ஷுட் பிளெண்ட் ப்ராப்பர்லி. பிளெண்டிங் இஸ் எவ்ரிதிங் இன் மேக்கப். நம்ம என்ன போட்டாலும் ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் கோட்டிங் கொடுத்துட்டே தான் இருக்க போகிறோம். ஸோ யூ ஷுட் பிளெண்ட் ப்ராப்பர்லி. நெக்ஸ்ட் நம்ம பிளெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அந்த நெக்ஸ்ட் லேயர் நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அந்த நெக்ஸ்ட் லேயர் வந்து இம்ப்ராப்பராக ஒரு மாதிரி கிளம்ஸியாக இல்லாமல் ப்ராப்பராக இருக்கும். எனக்கு நீங்கள் வந்து ஏதாச்சும் ஹேக்ஸ் கூட நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணிவிட்டு இல்லை கமெண்ட்டில் சொல்லலாம். இல்லைனா இன்ஸ்டாவோட நான் ப்ரொஃபைல் வந்து நான் உங்களுக்கு இதில் கொடுக்குறேன். ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம் டிஎம்மில். நான் அந்த ஹேக்ஸும் நான் பண்ணுறேன். ஹேர் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஹேர் பேண்ட் போட மறந்துட்டேன். தென் நான் வந்து பிஎஸ்சியோட ஸ்பாட்லைட் லிக்விட் கன்சிலர் யூஸ் பண்ணி நான் வந்து கன்சில் பண்ணிக்கிறேன் ஸ்கின்னை. அகைன் சொல்கிறேன், இது வந்து என்னோட ஸ்டைல் ஆஃப் மேக்கப் ஃபார் டெய்லி வேர். ஒருத்தவங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் வந்து ஆரஞ்ச் கரெக்டர் எங்கெங்கெல்லாம் போட்டணும் அங்கங்கெல்லாம் நான் வந்து கன்சில் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி நான் ரொம்ப மினிமல் குவான்டிட்டி தான் எடுத்திருக்கேன். அகைன் சொல்கிறேன், பிளெண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஸ்கின் இப்படி தான் ஈவனாக இருக்குது பார்த்தீங்களா. நான் எதுவுமே ப்ராடக்ட் போட்ட மாதிரியே பெருசாக தெரியாது. ஸோ நம்ம எப்பவுமே வந்து லிக்விட் பேஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கணும், செட்டிங் ஸ்ப்ரே. லீவ் இட் ஃபார் 20 seconds. தென் அதை வந்து செட் பண்ணுறதுக்கு யூ கேன் யூஸ் செட்டிங் பவுடர், லூஸ் பவுடர், or else you can யூஸ் காம்பேக்ட். நான் வந்து காம்பேக்ட் யூஸ் பண்ணுறேன். பெருசாக நாட் அ பவுடர் ஃபேன். வாட் எவர் லைக் காம்பேக்டாக இருக்கட்டும் இல்லை லூஸ் பவுடராக இருக்கட்டும், ஐ டோன்ட் லைக் டு யூஸ். அவ்வளோதான். நான் மேக்கப் பண்ணாலுமே நான் இவ்வளோ தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து அக்கார்டிங் டு யுவர் ட்ரெஸ் டைப், நீங்கள் என்ன மாதிரி ட்ரெஸ் யூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து யூ கேன் கவர் இட் யுவர் நெக். நான் வந்து காலர் தான் யூஸ் பண்ணுறேன். என்னோட யூனிஃபார்ம் வந்து டிஷர்ட் வித் காலர். ஸோ ஐ டிடன்ட் கவர் மை நெக். ஸோ என்னோட பேஸ் இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு நான் வந்து என்னோட ஐப்ரோஸ் வந்து ஆக்சுவலி நான் வந்து ட்ரிம் பண்ணலை. பண்ணுறேன். ஸோ ப்ராப்பர் ஷேப் எடுத்துக்கோங்க.
தென் ஐ எம் யூஸிங் ப்ரோகாரா. நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஓரிஃப்ளேமோட ப்ராடக்ட் இது, இந்த ப்ரோகாரா. So it's like a wax. I'm using eyeshadow. It's a mini palette la, daily use ku easily carryable ah irukum. I'm using this shade. So இது வந்து ஒரு டெய்லி வேர்க்கு நல்லா இருக்கும். ரொம்ப மைல்டாக தான் போடுறேன். Why? Because I'm going to class. Again சொல்கிறேன், மேக்கப் இஸ் ஆல் அபவுட் blending. Blending is must. ஐ மேக்கப்லாம் ப்ராப்பராக blend பண்ணலன்னா அப்படியே அசிங்கமாக தெரியும். சரி, நான் blend பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு காட்டேன். ஸோ நான் blend பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் மஸ்காரா போடுறேன். இது வந்து லோரியலோட லேஷ் பேரடைஸ் மஸ்காரா. டெய்லி வேர்க்கு வந்துட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மஸ்காரா வந்து நான் சர்ச் பண்ணி சொல்கிறேன். இது வந்து நான் பிரைட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் இது. இது வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா. இப்போ மிலானியோட மஸ்காரா வாங்கிட்டனால பிரைட்ஸ்க்கு நான் இதை வந்து நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ யூ கேன் see the change in my lash. நல்லா இருக்குல்ல? நெக்ஸ்ட் ஐஸில் போடுறேன் வித் லிப்ஸ்டிக். லோரியலோட வைன் நாட் ஷேட் இது. லிப்ஸ்டிக் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் வரலனா யூ கேன் யூஸ் a lip liner. I just put a pony and I'll change my dress and come. It's been 8 for 9 minutes. I think 10, 11, 12, 1, 2, 3, 4, 5, 6, 7, 7. It's been 10 hours. Upgrade.